சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் இவங்கெல்லாம் வந்து குரு அணி. ரைட்டு. சுக்கிர அணியில பாத்தீங்கன்னா என்ன லக்னம் வரலான்னு பாத்தீங்கன்னா கன்னி, மிதுனம், ரிஷபம், துலாம், மகரம், கும்பம். இதெல்லாம் வந்து இந்த லக்னம் எல்லாம் வந்து சுக்கிர அணி. அப்போ மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர அணிக்கு எனக்கு கும்ப லக்னம் வரக்கூடாத திசை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவயோக திசை பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. நான் இப்போ நட்சத்திர சாரத்தை வச்சு நான் வந்து அந்த பலனே நான் வந்து கணிக்கிறது கிடையாது. ஆனா ஒண்ணு, எனக்கு என்னுடைய ராகு திசைய கணிச்சு சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள், ஜோதிடத்தில் ஆர்வம் இருப்பவர்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்பிளேல நீங்க அந்த பலனை வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ சிம்பிளா நீங்க போடலாம். நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேங்க, ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் தசை எனக்கு வந்துடுச்சு. நான் பிறந்தோன்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பணக்கார குடும்பத்துல நான் பிறக்கலைங்க. நான் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து எங்க ஐயான்னு சொல்லுவோம் நகரத்தார்ல. ரொம்ப வரும் ஒரு பால் கடை சீதாராம செட்டியார்னு சாதாரண குடும்பம் தான், ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்க அப்பா வந்து நான் பிறந்த பிறகு எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா நான் வளர 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 எங்க அப்பா வந்து வளர்ச்சி அடைகிறார். எனக்கு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சனி மட்டும் வக்ரமாயிருக்கும். நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், நான் வந்து ஷூ வாங்க கஷ்டப்பட்டேன், யூனிஃபார்ம் வாங்க கஷ்டப்பட்டேன், அப்பெல்லாம் நான் கஷ்டம்லாம் நான் சின்ன வயசுல நான் படலை. எனக்கு சின்ன வயசுலயே சுக்கிரதசை வந்துடுச்சு. எனக்கு இன்னொன்று, எனக்கு அது படிப்பு மீது ரொம்ப ஆர்வம்லாம் எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேயே நான் ரொம்ப பயங்கரமாக ஜாலியாக இருக்கணும் அப்படிதான் எனக்கு வந்து. அப்போ எனக்கு சின்ன வயசு வரைக்கும் எனக்கு கஷ்டம் தெரியல. ஒரு கஷ்டத்தோட எங்கள் அப்பா திட்டுவார். ஆனால் எங்கள் அப்பா பார்த்தா எனக்கு பிடிக்காது. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்தா எனக்கு பிடிக்காது வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து விடக்குன்னு பேசுவாங்க, விடச்சிக்கிட்டு பேசுவாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசையில் உறவு முறை, எனக்கு 2 தம்பி, சுத்தமாக உறவு முறை கட்டு. ஆனா 46 வயசு வரைக்கும் கடவுள் பிராப்தத்தில் நான் இதுவரை வாடகைன்னு எந்த ஒரு இடத்துக்கும் நான் வாடகை கொடுத்ததே கிடையாது. கடவுள் பிராப்தத்தில் நான் சொந்த வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு கடவுள் நிறைய சோதனைகளை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக ஞானத்தையும் கொடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு டிப்ளமோவோட நான் வந்து படிப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். டிப்ளமோ இன் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கோட நான் நிப்பாட்டிட்டேன். படிக்கிற காலத்திலேயே நான் ரொம்ப செலவு பண்ணோம், அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது, கொஞ்சம் ஜாலியா இருக்கிற ஆளு. எங்க அப்பாவை எனக்கு எங்க எக்ஸ்கர்ஷன்லாம் நான் போயிருக்கிறேன். நான் வந்து சின்ன வயசுல எக்ஸ்கர்ஷன் போயிருக்கிறேன். நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன், பாம்பேக்கு போயிருக்கிறேன். இப்போ நான் ராகுவை பத்தி பேசுறேன் அப்படின்னா, சுக்கிரன் அம்சம் எல்லாம் பேசுறேன் அப்படின்னா எனக்கு காலையில